இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஃபாலோவருக்காக என்ன வேணா பண்ணலான்னு சொல்லி இறங்கி வேலையும் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு வீட்டில் கஷ்டப்படுறனால சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி பணக்கார ஆகலான்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்ட கதை தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் 1 மில்லியன் ஃபாலோவர். வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கரிசாவும் ஒரு குதிரை ஃபார்ம் மாதிரி வச்சு நடத்திட்டும் இருக்கா. அங்கே வந்து தங்கச்சி இந்த லுக்கில் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணுறா. அப்பாவும் கடன் அதிகமானனால கண்டிப்பாக நான் வேலைக்கு தான் போய் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறப்ப இவ்வளோ வேலை தேனால எதுவும் கிடைக்காமலும் இருக்குது. அங்கே வந்து தங்கச்சியும் பேசாம சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக மட்டும் நிறையவே சம்பாதிக்கலாம். ஜாக்குங்கிற ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காரு. இவரை பிடிச்சோம்னா நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐடியிலையும் ஃபாலோ கொடுத்துட்டு காலைல தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நிறைய ஃபாலோவரும் வந்திருக்காங்க. பார்த்தா அந்த ஜாக்குங்கிறவனு இவ்வளோ ஃபாலோ பண்ணனால மெசேஜும் அனுப்புகிறான். நாங்கள் இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங் நடக்கிறோம், அதில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கே வரணும்னு கேட்குறா. தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் இருப்பாங்க, நீங்களும் பெரிய ஆள் ஆகலான்னு. நான் உங்களை எப்படி நம்புறது, வேற ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம்னு அவனும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனால இவ்வளோ நம்பிக்கையாக செய்கிறா. வீட்லேயும் கேட்டனால ஓகேன்னு சொல்கிறாங்க. இவளும் ஜாக்கிட்ட ஓகே சொன்னனால உங்களுக்கான டிக்கெட் வீடு தேடி வரும், கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொன்னனால அவளும் ஏர்போர்ட் போய் தாய்லாண்ட்லேயும் இறங்குறா. அங்கே பார்த்தா நிறைய இன்ஃப்ளூயன்சரும் இருக்காங்க. எல்லாத்துக்கூடையும் மீட் பண்ணி ஃப்ரெண்டாகவும் ஆகிறா. அப்போ தான் அங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, எல்லாம் போகலான்னொடனே அங்கே கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்கே பார்த்தோன்னே ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறப்ப அங்கே வந்து ஃபியோனாவும் ஃபோனை பிடிங்கிட்டு இங்கே எந்த விதமான ஃபோட்டோவும் எடுக்க முடியாது, உங்களுக்கு பண்ணுற ஒவ்வொரு ஸ்பெண்டுக்கும் ஸ்பான்சர் இருக்காங்க, அதனால் எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் என் பர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாதுன்னு. எங்களோட பிரைவேசி எதுக்காக தடுக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிறது ஒரு ஸ்பான்சர்ஷிப்பில், அதுவும் ஏன் கட்டுப்பாடுன்னு சொல்லி எல்லா ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறா. உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக ரூமும் கொடுத்துருக்காங்க, அங்கே பொருள் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்க. நைட்டு பார்ட்டி இருக்கு, அங்கே தான் உங்கள் ஸ்பான்சர்ஷிப் வருவாங்க. நம்ம வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறது தான் நம்மளோட பிளானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கும் போகிறாங்க. கரிசாவோட ரூமுக்கு ஜாக்கும் போகிறான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸர் ஒவ்வொரு கேட்டகரி இருப்பாங்க, அது மாதிரி நமக்கான கேட்டகரி லைஃப் ஸ்டைல் தான். நாம என்ன அன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் பண்ணுறோமோ அதை எடுத்து அப்லோட் பண்ணோம்னா நமக்கு ஃபாலோவர் கிடைக்கும். இப்போவா நம்ம 2 பேர் ஃபோட்டோ எடுத்தோம்னா உனக்கு நிறைய ஃபாலோவர் கிடைக்கும்னு சொல்லி ஜாக்கோட ஃபோட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணுறா. நைட்டு பார்ட்டியே நடக்குது. அங்கே இருக்க எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் அங்கே தான் அசம்பிளும் ஆகிறாங்க. அங்கே ஒரு ப்ராடக்ட் ஓட்கா பாட்டில் விற்கிறது தான் இவங்களோட பிளானாகவே இருக்கும். அதை இவங்க எங்கே ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஓட்கா பாட்டில் காட்டுற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணி அந்த விளம்பரத்தையும் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த ஃபோட்டோவும் இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ஐடியிலையும் என்னென்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாங்க, மாற்றி ஏதாவது ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் கூட அதை ஃபியோனா பார்த்து இதை அப்லோடும் பண்ண மாட்டா. கரிசாவும் ஓவராக சரக்கு அடிச்சனால மட்டையும் ஆயுதா. அங்கே இருக்க மால்கம் தான் கொண்டு போய் ரூம்லையும் போட்டிருப்பான். காலை எந்திரிச்சு சொன்னால் எனக்கு என்ன ஆச்சுங்கிறப்ப ஓவராக சரக்கு அடிச்சனால மட்டையாயிட்ட, அதனால தான் உன்னை இங்கே வந்து போட்டேன்னு. வெளியே எங்கேயா சாப்பிட போகலாமான்னு இவங்க எல்லாரும் வெளியவும் சாப்பிட போகிறாங்க. அங்கே இருக்க லோக்கல் ஆளுங்க மாமலும் வாங்க போகிறாங்க. அப்போ தான் இதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி 2 பேத்துக்கு பயங்கரமாக சண்டையானால அங்கே வந்து ஜாக்கும் வரான். நான் தான் உங்களை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இது மோசமான ஏரியா, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி அவங்களை எங்கேருந்து கூட்டிட்டும் போகிறான். இனிமேலாம் இப்படி பண்ணவே பண்ணாதீங்க, இது ஹியூமன் டிராஃபிக் ஏரியா, அதனால் கடத்திட்டு போனால் கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்காக தான் நான் யாரையும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி சித்தா வான் பண்ணணுன்னே இவளும் ஓகே சொல்கிறா. அங்கே நடக்கிற மீட்டிங்கில் எல்லாமே அசம்பிளும் ஆகுறாங்க. உங்களுக்காக ஸ்பான்சர் ஒரு பெரிய ஆஃபரும் கொடுக்குறாரு, நாங்கள் ஒரு கண்டென்ட் நடத்துகிறோம், ஆனால் அதுக்கான எலிஜிபிலிட்டி 1 மில்லியன் ஃபாலோவர் இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட $1 மில்லியன் வந்து உங்களுக்கு ப்ரைஸாக கிடைக்கணும்னே. இவள்கிட்ட 1 மில்லியன் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலையும் படுறா. அப்போ தான் மேல்கண்ட கேட்குறப்ப அவனும் ஒரு ஐடியா சொல்கிறான். நீ எடுக்கிற லைஃப் ஸ்டைலில் ஈஸியாக ஃபாலோவரும் கிடைக்கிறாரு, அதனால நீ என்ன பண்ணுறீங்கன்னா பியூட்டி கண்டென்ட், அது மாதிரி செக்ஸியாக ட்ரெஸ் போடுறது, இப்படி பண்ணினா ஈஸியாக நமக்கு ஃபாலோவர் கிடைக்கணும்னு அவங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கடைக்கும் போகிறாங்க. அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இவனும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறனால பயங்கரமாக அவளுக்கு ரீச்சும் ஆகுது. அன்னைக்கு நைட்டு பார்ட்டியே நடக்குது. எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்தனால பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆன ஜாக் ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கான். இவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாலும் ஃபியோனா அங்கே வந்து பார்த்துட்டு எல்லா ஃபோட்டோவும் ரிஜெக்ட் பண்ணுறதுனால இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அங்கேயும் கேட்க போறா. ஜாக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் கூட நீ எதுக்கு க்ளோஸ் ஆகுறன்னு 2 பேத்துக்கு சண்டையும் ஆகுது. நான் அப்படிதான் அவன் கூட க்ளோஸாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியவும் போகிறாங்க. அங்கே நடந்த பார்ட்டியில் ஹோட்டலில் பிரச்சனை பண்ண மொட்டையும் வரான். பயங்கரமாக கரிசாட்ட பிரச்சனை பண்ணனால அங்கே இருக்க போலீஸும் கூப்பிட்றாங்க. இவன் லோக்கல் மாஃபியா நடத்துறவன், ஹியூமன் டிராஃபிக் அதிகமாக பண்ணுவான், நிறைய பெண்களை கடத்தி விற்கவும் செஞ்சிருக்கான், அது மாதிரி தான் அந்த பொண்ணை காணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஆனால் இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அங்கே போலீஸ் ஒரு ஃபோட்டோவும் காட்டுறாங்க. இந்த பொண்ணு அங்கே பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் சொல்கிறாங்க. ஃபியோனாவும் ஸ்பான்சரும் அங்கே ஆல்ரெடி காணா போன பொண்ணோட ஃப்ரெண்டுகிட்டையும் மிரட்டுறாங்க. நீ இந்த விஷயத்தை எதுக்காக வெளியே சொன்னுங்கிறப்ப, நான் எதுவுமே சொன்னதில்லை, எதுக்காக என்னை மிரட்டுறீங்கன்னா இந்த ஸ்பான்சரு உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டோம், உன்னை நான் கொன்றுவோன்னு சொல்லி அவங்களையும் மிரட்டுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஜாக் வந்தனால நீங்கள் என்ன அந்த பழைய விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, இதை விட்டனால தான் நான் ஸ்பான்சருக்கே ஒத்துக்கிட்டேன், என்னை நம்பி வந்த எல்லாரும் இன்ஃப்ளூயன்சரும் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு தேவை காசு தானேன்னு சொல்லிட்டு $1 மில்லியன் அவனுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஸ்பான்சரும் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் திருந்தவும் மாட்டீங்க, என்னை நம்பி வந்த எல்லா இன்ஃப்ளூயன்ஸருக்கும் நான் அந்த உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லி அவனும் அங்கேருந்து கிளம்புறான். கரிசாட்டியும் உண்மையை சொல்கிறான். நாங்களும் உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சராக வந்தோம், எங்களை மிஸ்லீடு பண்ணி வர எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் விற்று அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் அடைஞ்சாங்க, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கான டாலரும் ஸ்பான்சர் பண்ணாங்க. அது மாதிரி தான் நானும் ஃபியோனாவும் சேர்ந்து எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் நாங்களும் வாங்கினோம். ஆனால் இப்போ அதை நாங்கள் விட்டுட்டோம், எங்களோட பிராண்டை மட்டும் விற்று கொடுத்தா போதுங்கிறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் கூப்பிட்டேன். ஆனால் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. ஃபியோனா இன்னமும் என்னை வச்சு இதை பண்ணிட்டு இருக்கான்னு இந்த இடத்துல வந்து
வந்து தப்பிக்கணும்னு கரெக்டாக சொல்கிறப்ப பக்கத்தில் ரூமில் இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சரை அங்கேருந்து கடத்திட்டும் போகிறாங்க. எல்லாம் தப்பிச்சு போகிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்த ஸ்பான்சரும் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மயக்க ஊசி போட்டு ஒவ்வொருத்தங்களையும் கடத்தவும் ஆரம்பிக்கிறான். ஃபியோனா மட்டும் ஜாக்கை கூட்டிட்டும் போயிடறா. ஜாக்குக்கும் மயக்க தெளிஞ்சோடனே நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபியோனாவையும் திட்டிட்டு ஜாக்கு அங்கேருந்து கிளம்புறான். மற்ற ஆளுங்கெல்லாம் பார்த்தா ஒரு கண்ணாடி குண்டில் அடைச்சு வச்சு அங்கே வந்து ஏலத்துக்கும் விடுறாங்க. அங்கே இருக்க பணக்காரங்களாம் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள பெட் பண்ணி அவங்கள வாங்குறதா தான் வேலையாகவே இருக்கும். இதுலேருந்து கிடைச்ச ஸ்பான்சரை வச்சு தான் இதே நடத்திட்டும் இருப்பானுங்க. அங்கேருந்து தப்பிச்ச ஜாக்கும் எப்படியோ கரிசா இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பான்சரையும் அடிச்சு போட்டு கரிசாவையும் காப்பாத்துறா. மற்ற ஆளுங்கெல்லாம் எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளையும் காப்பாற்றிட்டு கரெக்டாக வரப்ப அந்த ஸ்பான்சர் கன் பாயிண்டில் வச்சு எல்லாத்தையும் மிரட்டுறான். இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மாடல், இதுலேருந்து ஈஸியாக தப்பிச்ச முடியுமா, இதில் எவ்வளோ சோசியல் நெட்வொர்க் இருக்குன்னு கரெக்டாக மிரட்டிட்டு இருக்கப்ப மால்கமும் அங்கே இருக்க போலீஸையும் கூட்டிட்டு வந்தனால இவங்க எல்லாரும் மாட்டிக்கவும் செய்கிறாங்க. கரிசாவும் இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணது தெரியல, எங்கள் அப்பா வேலைக்கு போகிறதுக்காக தான் நான் இதில் கஷ்டப்பட்டு வந்தேன், ஆனால் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லைன்னு உன் அக்கௌண்ட்டை செக் பண்ணுன்னு பார்த்தா $1 மில்லியன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னா நான் ஆல்ரெடி உனக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன், அப்போதைக்கு சொல்ல வரப்போ தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இதை வச்சு நீ ஏதாவது வாழ்க்கையில் பண்ணுன்னு ஃபுட் ட்ரக் ஆரம்பிக்கிறது தான் என் சின்ன வயசே பிளான். அது இல்லாமல் ஃபார்மிங்கை வந்து மீட்டை எடுத்து அங்கே வந்து எல்லா குதிரைங்க வளர்க்குறதுன்னு அதை வேணால் மார்க்கெட் பண்ணி தரேன்னு சொல்லி ஜாக்குன்னு சொல்கிறான். ஃப்ரெண்டு எல்லாரும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ணுவோன்னு இவளும் அந்த ஃபார்மிங்லாம் ஆரம்பிச்சு அங்கே இருக்கா. ஃபியோனாட்ட வந்து மெசேஜ் வருது, உன் தங்கச்சி எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியாதான்னு இந்த படத்தையும் அங்கேயே முடிக்கிறாங்க.